இதில் உப்பு எவ்வளோ இருக்கணும்னா தண்ணியை டேஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உப்பு கொஞ்சம் முன்னாடி இருக்கணும். அந்த அளவுக்கு உப்பு இருந்துச்சா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நூடுல்ஸில் உப்பு சேரும். 2 சின்ன பாக்கெட் நூடுல்ஸை நான் குக் பண்ணிக்கிறேன். ஒரு 3 நிமிஷத்துலேயே இது குக் ஆகிடும். பக்கத்துலேயே இருந்து பார்த்து நம்ம வடிகட்டிடலாம். நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இந்த நூடுல்ஸை எடுத்து இந்த மாதிரி தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஷூட்டிங் வர டைம் ஆடாது. உன்னை எப்போ வர சொன்னேன் நான்? ஏன் இவ்வளோ லேட்டு? வர வழியில் நீ மொபைலில் இந்த பாட்டை கேட்டு வந்திருக்க. அதே மொபைலில் உன் ஸ்கூல் மிஸ்ஸு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க பார்த்தியா? ஓ, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அந்த அளவுக்கு ஆயிட்டீங்க நீங்கள். ஓ சரி, நம்ம இப்போ நூடுல்ஸ் பண்ண போகிறோம். மசாலா நூடுல்ஸ் எப்படி பண்ணலாமா? ரக்கிட ஓ பண்ணலாமா சொல்லு. பண்ணலாமா? பாதி கேரட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் முழுசாக பீல் பண்ணி ஆகணும். சரியா? இந்த நான் வந்து பீன்ஸை காம்பு எடுத்துக்கிறேண்ணே. ஒரு 6லேருந்து 7 பீன்ஸ். ஓகே. என்னது கண்டிங்கா? கண்டிங்னா கட்டிங்கா? கட்டிங் எதுக்கு? கட்டிங் தான் பண்ணுறோமே. இதோ பண்ணுறோமே. கட்டிங் வீடியோவா? பண்ணிடலாம்டா. முன்ன மாதிரி நிறைய பேரும் கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம பண்ணிடுவோம். சரி, நம்ம இந்த ரெசிபி பண்ணிடுவோம்டா. சரி, ஓகே. சூப்பர்ரா. இது நான் நீல நிறமாக வெட்டிக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, கொடு மஷ்ரூம் கொடு. 1/2 இன்ச் இஞ்சியும் 7 பூண்டையும் நான் கட் பண்ணிக்கிறேன். சூப்பராக வெட்டியாச்சு. டேய் என்னடா பண்ணுற? அட்டா பாவி, நீ தான் இதுக்குள்ளே போடுறியா? இதை வந்து ஆயில் சமைக்கிறதுக்கு. இது எல்லாத்தையும் போட்டால் எங்கேருந்து சமைக்கிறது? நூடுல்ஸ் வராது. இதுக்கு தான் நீ உட்காந்து எந்திரி இங்கே நில்லு. ஓகே, இப்போ நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீ எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஓ, நீ சொல்லுவ, நான் செய்யணும். ஓகே ஓகே. நீ அப்போ நான் எண்ணெய் ஊற்றணும். இப்போ எத்தனை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும்? ஓகே. சேர்த்துக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் தான்டா இருக்கு. ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கு. ஓகே. ஓகே, எப்படி வதங்கிச்சின்னு எப்படி சொல்கிற? எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இது? 1 மினிட்டா? 1 மினிட். இதுக்கப்புறம் ஃப்ளேமை ஹையாக வச்சு குக் பண்ணுங்க. போட்டுறேன். கொஞ்சமாக உப்பு. நடுவில் சேர்த்துலாமா? ஓகே. வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு எத்தனை நிமிஷம் வதங்கணும்? ஒரு 1 மினிட்டே போதும். அடுத்து என்னடா சேர்க்கணும்? 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ்.
அரை டேபிள் ஸ்பூனுடா, தப்பாக போட்டுற போகிறாங்க. சோயா சாஸ் ஊற்றிட்டேன், அடுத்து என்னது சொல்லு. ஆ ஆ சீக்கிரம் சொல்லுடா. ஆ ஆ மசாலா பவுடர். என்ன மசாலா? நூடுல் மசாலா பவுடர். இப்படி சொன்னா சமைக்க முடியாது பார்த்துக்கா. எந்திரிச்சு நில்லு, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நில்லுங்க. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த பேக்கெட்லலாம் வருது இல்லை, அந்த நூடுல் மசாலா, அதே மசாலா தான் போட்டு பண்ணுங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஓகே. நான் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணதுனால என்னால் இந்த மாதிரி பேனை டாஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லாதனால உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை பெரிய கரண்டியோ எடுத்து இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட நிறைய பேர் இந்த சைனீஸ் ஹோக்லலாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அதனால நான் ஒரு சாதாரண சிம்பிள் ஃபேனில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சைனீஸ் ரெசிபி பண்ணும்போது நான் ஒரு சைனீஸ் ஹுக்கோடு நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்ப்ரிங் ஆனியன் சாப் பண்ணிக்கிறேன். சிரிக்காத. சூப்பர். அதுக்கு சொல்லுக்கு 99402830. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். அப்ப ஷேர் பண்ணிருங்க. அண்ணா லைஃப் இஸ் பெட்டர் when we share. வெரி குட். அவன் நம்பரை தப்பாக சொல்லிட்டான். 9940302830. இந்த நம்பருக்கு ஹாய்ன்னு மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனலாக நம்ம சேனலுக்கு வர புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாக நோட்டிஃபை பண்ணுங்கள்.